இறைவாக்கினர் மூலம் ஆண்டவர் எனக்கு ஒரு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அப்போது அவர் கூறினார், நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்றார். அதை நான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டேன். ஜனவரி மாதம் எங்கள் இல்லத்தில் நடந்த ஆசீர்வாத ஜெபத்தில் இந்த விண்ணப்பத்தை நான் கொடுத்தேன். அவருக்கு சித்தமானால், அவர் விரும்பினால், அவர் எனக்கு இந்த வருடம் ஒரு குழந்தையை தரட்டும் என்ற நிலையிலே நான் விண்ணப்பம் கொடுத்தேன். ஊழியர்களின் விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர், இறைவாக்கினர் வேண்டுதலை கேட்ட ஆண்டவர் அந்த ஒரு சில நாட்களில் எனக்கு நல்ல செய்தி கடந்து வந்தது. ஆண்டவர் என்னோடு இருந்தார். இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அழகுள்ள பெண் குழந்தை என் கரத்திலே தந்தார். ஆண்டவருக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறையை கண்ட தேவன் என்னுடைய மகளுக்கு சகோதரி என்ற பாசத்தை உறவை கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி. மேலும் உன்னுடைய பேறுகால நேரம் நான் உன்னோடு இருப்பேன் என்ற வார்த்தையின்படியே, வாக்குத்தத்தத்தின்படியே மகிமையின் மேகம் என்னோடு இருந்ததை நான் உணரும் வண்ணம் ஆண்டவர் என்னோடு இருந்தார். உன்னுடைய மனவிருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்றார். அதன்படியே என்னுடைய மனவிருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றினார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி. மேலும் எங்களுக்கு அநேக தேவைகள் இருந்தது. கடந்த மாதம் அநேக தேவைகள் இருந்தது. நான் இறைவாக்கினரிடம் விண்ணப்பம் கூறியிருந்தேன். இறைவாக்கினர் கூறினார், ஜெபிப்போம், ஆண்டவர் நடத்துவார் என்று. அதன்படியே நான் யாரிடமும் கரம் நீட்டாதபடி ஆவியானவர் அனைத்து தேவைகளை சந்தித்தார். அவரை அனைத்தை நிறைவேற்றி முடித்தார். ஆண்டவருக்கு நன்றி. கணவனுக்கு சர்டிஃபிகேட் ரினிவல் கொடுத்திருந்தது. அதையும் எந்த தடையும் இன்றி ஆண்டவர் கரங்களில் கிடைக்கவும், திரும்ப வேலையில் ஜாயின் பண்ணவும் கிருபை பாராட்டின மகிமையின் தேவனுக்கு நன்றி. என்னுடைய 9 மாத காலமும் நான் ஊழியத்தை விட்டு பின்வாங்காதபடி, நான் சோர்ந்து தளர்ந்து இல்லத்தோடு படுத்திருக்காதபடி அவருடைய பலம் என்னை தாங்கியது. அவர் என்னை நம்பி கொடுத்த கனமான ஊழியத்தை அவருடைய முன்னிலையிலே செய்ய ஆவியானவர் இரக்கம் பாராட்டினார். அவருடைய பணிக்கு அவர் எனக்கு எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டவருக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலயத்தை கண்டு மகிழும் பாக்கியத்தை தந்தார். ஆண்டவருக்கு நன்றி. இம்மட்டும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற அனைத்து அற்புத அதிசயங்களுக்காய் நன்றி. இந்த 10 மாத காலமும் என்னையும் என் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்து எந்தவித வீணான பணச்செலவும் எங்களுக்கு வராதபடி அவருடைய சேட்டையின் கீழாய் மறைத்து வருகிற மகிமையின் தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா.